வணக்கம். நம்மளோட இந்த பிரத்யேக அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம நிவில் கோடார்ட் எழுதின யோர் ஃபெய்த் இஸ் யோர் ஃபார்ச்சூன், அதாவது உங்க நம்பிக்கை தான் உங்க சொத்து அப்படிங்கிற ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த புத்தகத்தை ஆழமா பார்க்க போறோம். இந்த புத்தகம் சொல்ற கருத்து கொஞ்சம் புரட்சிகரமானதுன்னே சொல்லலாம். என்னன்னா, உங்க நம்பிக்கை தாங்க உங்க உண்மையான சொத்து. உங்க உணர்வு நிலை, உங்க கான்ஷியஸ்னஸ், அதுதான் உங்க யதார்த்தத்தையே உருவாக்குதுன்னு சொல்றாரு. கேட்கும்போதே கொஞ்சம் என்னது இப்படி சொல்றாருன்னு தோணுது இல்லையா? ஆனா இதுதான் இந்த புத்தகத்தோட மைய கருத்து. நம்மளோட உள் உலகத்தை, அதாவது நம்ம உணர்வு நிலையை மாற்றி எப்படி நம்ம வெளி உலகத்தை மாத்துறதுன்னு புரிஞ்சுக்கிறது தான் இன்னைக்கு நம்ம நோக்கம். வாங்க, இத பத்தி நல்ல விரிவாக பேசுவோம். ஆமாங்க. இது வெறும் பாசிட்டிவ் திங்கிங் புக் மாதிரி இல்ல. இது அதை விட ஆழமானது. ஒரு உளவியல், அப்புறம் ஆன்மீக பார்வைன்னு சொல்லலாம். கொடார்ட் பைபிள ஒரு ஹிஸ்டரி புக்கா பார்க்கல. அது மனுஷனோட உணர்வு நிலையோட ஒரு சிக்கலான சைக்கலாஜிக்கல் டிராமா, ஒரு உளவியல் நாடகம்னு பார்க்கறாரு. இதோட அசைக்க முடியாத ஒரு கருத்து என்னன்னா, நான் இருக்கிறேன், அதாவது ஐ ஆம் அப்படிங்கிற உங்க அடிப்படை உணர்வு தான் கடவுள். இது எங்கேயோ வெளியே இருக்கிற சக்தி இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற அந்த படைப்பு சக்தி. நீங்க எதை உண்மையா ஆழமா உணர்றீங்களோ அதுவாதான் நீங்க ஆகுறீங்க. அதுதான் இதோட சாரம். சரி சரி, இந்த நான் இருக்கிறேன், இந்த ஐ ஆம் கான்செப்டை இன்னும் கொஞ்சம் வழக்கமா பார்க்கலாம். முதல் சில சாப்டர்ஸ்ல இதுதான் முக்கியமா இருக்கு. ஆப்ரஹாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நான் இருக்கிறேன் அப்படின்னு பைபிள்ல வருது இல்லையா? அதை இவர் எப்படி விளக்குறாரு? இது டைம் பத்தின விஷயமா? இல்ல, அது காலத்தை பத்தினது இல்ல. அது நம்ம இருப்போட தன்மையை பத்தினது. நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது எந்த கண்டிஷனும் இல்லாத ஒரு தூய்மையான விழிப்புணர்வு நிலை, அன்கண்டிஷன்ட் அவேர்னஸ். நீங்க நான் பணக்காரனோ நான் ஏழனோ சொல்றதுக்கு முன்னாடி சும்மா நான் இருக்கிறேன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல, அந்த அடிப்படை உணர்வு தான் எல்லாத்துக்கும் மூலம். அதுதான் நித்தியமானது, காலமே இல்லாதது. ஆப்ரஹாம்ங்கிறது ஒரு நிலை, ஒரு ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஆனா நான் இருக்கிறேங்கிறது எல்லா நிலைக்கும் முன்னாடி இருக்கிற அடிப்படை உணர்வு. ஆதியிலே வார்த்தை இருந்தது அப்படிங்கிறத கோடார்ட் இப்படிதான் சொல்றாரு. ஆதியில அந்த நிபந்தனையற்ற உணர்வு நிலை, அதாவது நான் இருக்கிறேன் இருந்தது. அது தன்னைத்தானே ஏதோ ஒன்னா கற்பனை பண்ணி அந்த கற்பனையாகவே மாறிடுச்சு. இப்படிதான் படைப்பு நடக்குது ஒவ்வொரு செகண்டும். அப்போ நீ ஆணையிட்டா அது நடக்கும், யூ ஷால் டிக்ரீ அப்படிங்கிறது வெறும் மேஜிக் வேர்ட்ஸ் இல்லையா? அது எப்படி வேலை செய்யுது? நிச்சயமா இல்ல. இது ஏதோ மந்திரம் சொல்ற மாதிரி இல்ல. நீங்க எதை ஆழமா உணர்றீங்களோ, எந்த நிலைய உங்களுடையதுன்னு ஏத்துக்கிறீங்களோ, அதைத்தான் நீங்க பிரகடனம் பண்றீங்க, ஆணையிடுறீங்க. உங்க உணர்வு நிலை தான் உங்க உலகத்தை கண்டினியூஸா கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இங்கதான் கோடார்ட் ஒரு தீவிரமான கருத்தை சொல்றாரு. கடவுள் உங்களுக்கு வெளியில இல்ல, உங்க விழிப்புணர்வே கடவுள். நான் இருக்கிறேன் என்பதே என்னை உங்களிடம் அனுப்பியது. இல்லனா அமைதியாயிருங்கள், நானே தேவன் என்று அறியுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ அம் காட். இந்த மாதிரி வரிகள்லாம் இதைத்தான் சொல்லுது. அந்த அமைதிங்கிறது சத்தமில்லாம இருக்கிறது மட்டும் இல்ல, மனசுல இருக்கிற பழைய நம்பிக்கை, சந்தேகம் எல்லாம் ஓயிற நிலை. அந்த நிலையில உங்க நான் இருக்கிறேன் உணர்வோட சக்தியை நீங்க உணர முடியும். இந்த நான் இருக்கிறேன் தான் மத்த எல்லா கண்டிஷன்டு ஸ்டேட்ஸ்க்கும், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன், இதுக்கெல்லாம் பேஸ்மெண்ட். இது இது ஒரு பெரிய பொறுப்பு மாதிரி தெரியுதே. என் வாழ்க்கையில நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் என் உணர்வு நிலை தான் காரணம்னா சரி. அடுத்ததா, உண்மை உங்களை விடுவிக்கும், த ட்ரூத் ஷால் மேக் யூ ஃப்ரீ அப்படிங்கிறாரு. அந்த விடுதலை தர்ற உண்மை எது? அந்த உண்மை இதுதாங்க. உங்க உணர்வு நிலை தான் உயிர் தெழுதலும் ஜீவனும், ரெசரக்ஷன் அண்ட் த லைஃப். நீங்க எந்த நிலைய உணர்வு பூர்வமா ஏத்துக்கிறீங்களோ அத நீங்க உயிர்ப்பிக்கிறீங்க. லாசருவ உயிர்த்தெழுப்பின மாதிரி நீங்க விரும்புற எந்த நிலையையும் உங்க உணர்வு நிலையில உயிர்ப்பிக்க முடியும்னு சொல்றாரு. அப்புறம் நானும் என் தந்தையும் ஒன்று, ஆனா என் தந்தை என்னை விட பெரியவர். இத சரியா புரிஞ்சுக்கணும். அதாவது நான் மகன் வெளிப்பாடு நிலை, அப்புறம் தந்தை உணர்வு நிலை காரணம். ரெண்டும் ஒண்ணுதான். ஆனா காரணம், அதாவது தந்தை, அதோட விளைவை விட, அதாவது மகன் அல்லது நிலை எப்போதுமே பெருசு. நீங்க ஒரு நிலையிலிருந்து, உதாரணமா வறுமையிலிருந்து இன்னொரு உயர்ந்த நிலைக்கு, செல்வத்துக்கு போகணும்னா பழைய நிலையோட உணர்விலிருந்து முழுசா விடுபடணும், அது சாக விடணும்.
அதனால தான் புதிய திராட்சரசத்தை பழைய தோற்பையில ஊத்த மாட்டாங்க. பழைய தோல்பை, அதாவது பழைய உணர்வு நிலை கிழிஞ்சிடும். புதிய நிலையை ஏற்க பழையத கம்ப்ளீட்டா விடணும். இது லாஜிக்கலா புரியுது. ஆனா நடைமுறையில மக்கள் உதவிக்கு இல்ல வழிகாட்டுறதுக்குன்னு குருக்களை தேடுறாங்களே. ஹூம் சீக்கி, யார தேடுறீங்க அப்படிங்கிற பகுதியில கோடார்ட் இது எப்படி சொல்றாரு? நான் இருக்கிறேன்டா சக்தினா வெளியில உதவி தேடுறதுல என்ன தப்பு? இது ஒரு முக்கியமான கேள்விதான். ஏன்னா இது நம்ம இயல்பா செய்யறதுக்கு எதிரா இருக்கு. கோடார்ட் ரொம்ப தெளிவா சொல்றாரு, உண்மையான குரு, உண்மையான வழிகாட்டி, உண்மையான மீட்பர் உங்களுக்கு உள்ளதாங்க இருக்காரு. அது உங்க நான் இருக்கிறேங்கிற உணர்வு தான். வெளியில மாஸ்டர்ஸை தேடுறது, கைடன்ஸ் தேடுறது, ரட்சகர்களை தேடுறதுங்கிறது உங்க சக்தியை நீங்களே தெரியாம மத்தவங்களுக்கு கொடுக்கற மாதிரி அது ஒரு விதமான ஆன்மீக அடிமைத்தனம்னு சொல்றாரு. உனக்குள் இருப்பவர் உலகில் இருப்பவரை விட பெரியவர். இதை ஞாபகம் வச்சுக்க சொல்றாரு. உங்க மேல, உங்க நான் இருக்கிறேங்கிற சக்தியில உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க எப்படி கடவுள் மேல நம்பிக்கை வைப்பீங்க? ஏன்னா உங்க உணர்வு நிலைதான் கடவுள். நீங்க உங்களை எப்படி பாக்குறீங்களோ அதைத்தான் உங்க உலகம் அப்படியே காட்டும். அந்த வெட்டுக்கிளி உதாரணம் சொன்னீங்களே, அது கரெக்ட். இஸ்ரவேலர்கள் முதல்ல தங்களோட பார்வையில வெட்டுக்கிளியா உணர்ந்தாங்க. அதோட விளைவாதான் எதிரிகளோட பார்வையிலையும் வெட்டுக்கிளியா தெரிஞ்சாங்க. உங்க சுய கருத்து, செல்ஃப் கான்செப்ட் தான் ஃபர்ஸ்ட். ஆக இது நம்மள திரும்பவும் அந்த அடிப்படை கேள்விக்கே கொண்டு வருது. நான் யார்? ஹூ ஆம் ஐ? நாம நம்மள வெறும் உடம்பு, பேரு, குடும்பம், தொழில்னு பாக்குறோம். ஆனா கோடாரோட பார்வையில நம்ம உண்மையான அடையாளம் என்னவா இருக்கும்? மிக சரியான கேள்வி. நம்மளோட உண்மையான மாறவே மாறாத அடையாளம் அந்த தூய விழிப்புணர்வு நான் இருக்கிறேன் அப்படிங்கிறது தான். நாம நம்மள ஒரு குறிப்பிட்ட பாலினம், இனம், தேசம், குடும்ப பின்னணின்னு அடையாளப்படுத்திக்கலாம். இதெல்லாம் நிலைகள், ஸ்டேட்ஸ். ஆனா நம்ம உண்மையான சக்தி அந்த நிலைகள்ல இல்ல. அந்த நிலைகளை உருவாக்குற, தேர்ந்தெடுக்கிற அந்த அடிப்படை உணர்வு நிலையில தான் இருக்கு. நானே கதவு, ஐ ஆம் த டோர். இயேசு சொன்னத கோடார்ட் இப்படி விளக்குறாரு. உங்க உணர்வு நிலைதான் உங்க உலகத்துக்குள்ள எல்லா விஷயங்களும் நுழையிற வாசல். நீங்க எதை உணர்வுபூர்வமா இருக்கீங்களோ அது உங்க உலகம் வழியா வெளியே வரும். அதனால அந்த பழைய பார்த்தால்தான் நம்புவேன், சீயிங் இஸ் பிலீவிங், அதை மாத்தி நம்பினால் பார்க்க முடியும், பிலீவிங் இஸ் சீயிங் அப்படிங்கிற மனப்பான்மைக்கு மாறணும். நீங்க விரும்புற விஷயம் நடந்துடுச்சுன்னு உணர்வுபூர்வமா நம்புங்க. அந்த நம்பிக்கையோட உணர்வு தான் அதை கண்ணுக்கு தெரிய வைக்கும். இது ரேடியோவை டியூன் பண்ற மாதிரி. நீங்க கரெக்டான ஃப்ரீக்வன்சிக்கு, அதாவது உணர்வு நிலை, நம்பிக்கைக்கு டியூன் பண்ணும்போது தான் அந்த ஸ்டேஷன், அதாவது யதார்த்தம் கேட்கும். அது ஆல்ரெடி பிராட்காஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு. இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. ஆனா இங்க தான் ஒரு குழப்பமான கேள்வி வருது. எல்லாத்தையும் உருவாக்குறது இந்த நான் இருக்கிறேன் உணர்வு நிலைதான்னா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற பிடிக்காத விஷயங்கள், கெட்ட விஷயங்கள்னு நாம நினைக்கிறதையும் இதுதான் உருவாக்குதா? இதை ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கே. ஐ ஆம் ஹி பகுதியில வருது இல்லையா? ஆமா, இதுதான் கோடாரோட டீச்சிங்ஸே கொஞ்சம் சவாலான ஒரு இடம். அவரு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நல்லது கெட்டதுன்னு நம்ம பிரிக்கிற எல்லாத்தையும் உருவாக்குறது நம்ம உணர்வு நிலை தான். படைப்புங்கிறது எப்பவுமே அது உருவாக்குன உணர்வு நிலையோட சரியான பிரதிபலிப்பு. அதனால படைப்பு எப்பவுமே மிகவும் நல்லது. ஏன்னா அது காரணத்தை துல்லியமா காட்டுது. பிரச்சனை படைப்புல, அதாவது உலகத்துல இல்ல, அதை உருவாக்குற நம்ம உணர்வு நிலையில தான் இருக்கு. நாம நம்ம உணர்வு நிலைய மாத்தாம வெளியே தெரியற அந்த பிரதிபலிப்புகளை, சூழ்நிலை, மனுஷங்க மாத்த ட்ரை பண்றோம். இது கண்ணாடிய பார்த்துட்டு அதுல தெரியற முகத்தை மாத்துறதுக்கு பதிலா கண்ணாடிய உடைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்றாரு கோடார்ட். உங்களை நீங்க மாத்திக்கிட்டா உங்க உலகம் தானா மாறும். அதனாலதான் இயேசு அவங்களும் சத்தியத்தினால பரிசுத்தமாகணும்னு நான் எனக்காகவே என்னை பரிசுத்தமாக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் உணர்ந்திருந்தாரு, அவரோட உணர்வு நிலைய மாத்துறது தான் மத்தவங்களோட யதார்த்தத்தை மாத்துற வழின்னு. அப்படியானால் உன் சித்தம் நிறைவேறட்டும், தை வில் பி டன் அப்படின்னு நாம சொல்றதோட உண்மையான அர்த்தம் என்ன? இது சும்மா நடக்கிறத ஏத்துக்கிறதா? இது சரணாகதி தான். ஆனா நாம பொதுவா நினைக்கிற மாதிரி ஒரு பாசிவ் சரணாகதி இல்ல. மனுஷனோட சித்தம், வில் ஆஃப் மேன், எப்பவும் ஃபியூச்சரை பத்தி பேசும். நான் அப்படி ஆவேன், ஐ வில் பி, அதுல ஒரு போராட்டம் இருக்கும். ஆனா கடவுளோட சித்தம், அதாவது நான் இருக்கிறேனோட சித்தம் நிகழ்காலத்துல இருக்கு. உன் சித்தம் ஏற்கனவே நிறைவேறிடுச்சு, thy will is done. கோடாரியோட பார்வையில படைப்புங்கிறது ஏற்கனவே முடிஞ்ச விஷயம்.
கிரியேஷன் இஸ் finished. நீங்க விரும்புற ஒவ்வொரு நிலையும் ஒவ்வொரு சாத்தியமும் ஏற்கனவே உணர்வு நிலையில இருக்கு. உண்மையான சரணாகதிங்கிறது நீங்க விரும்புற அந்த நிலை ஏற்கனவே உங்களோடது தான் ஏத்துக்கிட்டு நான் அதுவா இருக்கிறேன்னு நிகழ்காலத்துல உணர்றது தான். அதனால தான் பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்ல கடவன். லெட் த வீக் சே ஐ ஆம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதிர்காலத்துல பலவான் ஆவேன்னு நம்புறதில்ல, இப்பவே அந்த பலத்தோட உணர்வை ஏத்துக்கிறது. இது ஒரு ஆக்டிவான நிகழ்கால செயல்பாடு. சரி, அப்போ பணத்துக்கோ மருந்துக்கோ மத்த மனுஷங்களுக்கோ இதுக்கெல்லாம் உண்மையிலே சக்தியே இல்லையா? நாம அதெல்லாம் நம்பி இருக்கிறோமே. நோ அதர் காட் பகுதியில இதை பத்தி பேசுறாரு இல்ல? ஆமா, கோடாரோட கருத்துப்படி ஒரே ஒரு சக்தி தாங்க இருக்கு. அது உங்க உணர்வு நிலை, உங்க நான் இருக்கிறேன். மத்த விஷயங்களுக்கு சக்தி இருக்குன்னு நாம நம்புறதால நம்மளோட சொந்த சக்தியை அதுக்கு கொடுத்துடுறோம். நம்ம நம்பிக்கை தான் அதுக்கு சக்தியை கொடுக்குதே தவிர அந்த பொருளுக்கோ நபருக்கோ இயல்பா இந்த சக்தியும் இல்ல. நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம், யார் த டெம்பிள் ஆஃப் த லிவிங் காட் அப்படின்னு பைபிள் சொல்றத அவர் ஞாபகப்படுத்துறாரு. அந்த ஆலயத்துல இருக்கிற பண பரிமாற்றக்காரர்கள் இல்லனா திருடர்கள் யாருன்னா நம்மளோட தவறான நம்பிக்கைகள் தான். பணம் தான் சக்தி, நோய் தான் சக்தி, மத்தவங்க கருத்து தான் சக்தி, இந்த மாதிரி நம்பிக்கைகள் தான். இந்த திருடர்களை, அதாவது தவறான நம்பிக்கைகளை ஆலயத்தில இருந்து நம்ம உணர்வு நிலையிலிருந்து வெளியேற்றும் போது நம்ம உண்மையான சக்தியை நம்ம திரும்ப எடுக்கிறோம். இது மத்தத ஒதுக்குறது இல்ல, சக்தியோட உண்மையான சோர்ஸ் எதுன்னு தெரிஞ்சுக்கிறது. இந்த முழு தத்துவத்துக்கும் அஸ்திவாரம் இது. எதை நாம உறுதியா பிடிச்சுக்கணும்? ஃபவுண்டேஷன் ஸ்டோன் பகுதியில சொல்றாரு இல்லையா? அஸ்திமாரம் உணர்வு நிலைதான், கான்ஷியஸ்னஸ். ரொம்ப சிம்பிளா சொன்னா, உலகம் ஒரு கண்ணாடி. கண்ணாடியில தெரியற உங்க முகத்தை மாத்த நீங்க கண்ணாடிய மாத்த மாட்டீங்க, உங்க முகத்தை தான் மாத்துவீங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி உங்க வெளி உலகத்தை மாத்த உங்க உணர்வு நிலைய தான் மாத்தணும். முதல் படி என்னன்னா, நான் விரும்புற நிலைய அடைஞ்சிட்டா எப்படி உணர்வேன் அப்படின்னு உங்களையே கேட்டு அந்த உணர்வை இப்ப அடையிறது. அந்த உணர்வு தான் நிராகரிக்கப்பட்ட மூலக்கல், ரிஜெக்டட் கார்னர்ஸ்டோன். அதுதான் உண்மையான அஸ்திவாரம். பைபிள்ல இத இயேசு கிறிஸ்துன்னு சொல்றதா காடாட் விளக்குறாரு. அந்த உணர்வுல தொடர்ந்து நிலைச்சிருந்தா, பர்சிஸ்ட் பண்ணா, அது உங்க யதார்த்தத்துல வெளியே வரும். உள்ளவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். டு ஹிம் தட் ஹேத். இது கேட்க கொஞ்சம் கஷ்டமா, ஒரு மாதிரி நியாயம் இல்லாத மாதிரி தோணுதோ? ஆமாமா, மேலோட்டமா பார்த்தா இது ரொம்ப கடினமா தோணலாம். ஆனா இது உணர்வு நிலையோட ஒரு பாரபட்சமே இல்லாத மாறாத விதிய சொல்லுது. நீங்க எதை உணர்வு பூர்வமா வச்சிருக்கீங்களோ, ஹேத் கொண்டிருக்கீங்களோ, அது நல்லதோ கெட்டதோ அது உங்களுக்கு அதிகமா கிடைக்கும். நீங்க எதை உணர்வு பூர்வமா இல்லையோ, ஹேத் நாட், அது உங்ககிட்ட இருந்து எடுக்கப்படும். இல்லனா உங்ககிட்ட இருக்கிற மாதிரி தோன்றது கூட போயிடும். பணம் இன்னும் பணக்காரங்க கிட்ட போகுது, வறுமையே ஏழைகளை இன்னும் பாதிக்குது. இதுக்கு இதுதான் காரணம்னு கோடாட் விளக்குறாரு. இது பிரபஞ்சத்தோட தண்டனை இல்ல, உணர்வு நிலையோட விதி. அதனால இல்லாதத பத்தி புலம்பாம உங்களுக்கு என்ன வேணுமோ அத உணர்வு பூர்வமா நீங்க ஏற்கனவே கொண்டிருக்கீங்க, ஹேத்னா அந்த உணர்வை வளர்த்துக்கணும். அந்த உணர்வு தான் இன்னும் அதிகமா ஈர்க்கும். அடேகப்பா, பிரமிப்பா இருக்கு. சரி, இந்த கிறிஸ்மஸ், சிலுவை மரணம், உயிர்த்தெழுதல், இந்த மாதிரி கிறிஸ்டியன் விஷயங்களை இவர் எப்படி இந்த பார்வையோட கனெக்ட் பண்றாரு? இது ரொம்ப சுவாரஸ்யமான பகுதி. கொடாட் இதெல்லாம் வரலாற்று நிகழ்வா மட்டும் பார்க்காம ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளயும் நடக்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் டிராமாவா பார்க்கறாரு. ஒன்னொன்னா பார்க்கலாம். கன்னி பிறப்பு, வர்ஜின் பர்த். இது வெளியில இருந்து உதவி இல்லாம, அதாவது ஆணோட பங்கு இல்லாம, உணர்வு நிலை, அதாவது கன்னி மேரி ஒரு கருத்தை, ஒரு விருப்பத்தை, அதாவது இயேசு தான் உள்ளுக்குள்ளேயே உருவாக்குறத குறிக்குது. இது டிசம்பர் 25ல நடக்கிறதா சொல்றது. குளிர்காலத்தோட உச்சத்துல சூரியன் மறுபடியும் வடக்கு நோக்கி திரும்பி வெளிச்சம் அதிகமாகிற காலத்தோட, அதாவது புதிய வாழ்வோட தொடக்கத்தோட ஒத்துப்போகுதுன்னு சொல்றாரு. ஓஹோ. இது நீங்க உருவாக்கின அந்த விருப்பத்தை உங்க உணர்வு நிலையில ஆழமா பதிக்கிறது, அதை நிலையாக்குறது. அந்த விருப்பமே நீங்க தான் உணர்றது. உலக பார்வையில அது இன்னும் நடக்கலைனாலும் உங்க உள் உலகத்துல அதை உண்மையா ஏத்துக்கிறது. மூணாவது, உயிர்த்தெழுதல், ரெசரெக்ஷன். உங்க உள் உலகத்துல நீங்க நிலையாக்கின அந்த உணர்வு நிலை, அதாவது விருப்பம் நிறைவேறின நிலை, புற உலகத்துல யதார்த்தமா வெளிவர்றது தான் உயிர்த்தெழுதல். இது வசந்த காலத்துல ஈஸ்டர்ல கொண்டாடப்படுறது, இயற்கையோட புத்துயிர்ப்போட ஒத்து போகுது.
முக்கியமா என்னன்னா, இதெல்லாம் வருஷத்துல குறிப்பிட்ட நாள்ல மட்டும் நடக்கிறது இல்ல. ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு புது விருப்பத்தை உணர்வு நிலையில ஏத்துக்கிட்டு, அது யதார்த்தமா மாறும்போது இந்த முழு டிராமாவும் உங்களுக்குள்ள நடக்குதுன்னு சொல்றாரு. அப்போ இந்த ஐயம்ப்ரெஷன்ஸ், அப்புறம் ஆன்மீக விருத்த சேதனம், கால இடைவெளி, மூவரு கடவுள், பிரார்த்தனை, இந்த மாதிரி இன்னும் சில முக்கியமான கான்செப்ட்ஸையும் இதே மாதிரி சுருக்கமா சொல்ல முடியுமா? நிறைய விஷயங்கள் இருக்கு மாதிரி தோணுது. நிச்சயமா. இது எல்லாமே அந்த அடிப்படை நான் இருக்கிறேங்கிற கருத்தோட வேற வேற பயன்பாடுகள் இல்லனா விளக்கங்கள் தான். இம்ப்ரெஷன்ஸ், இது வெறும் இம்ப்ரெஷன்ஸ், பதிவுகள் இல்ல. உங்க நான் இருக்கிறேன், ஐ ஆம் அப்படிங்கிற உணர்வு மேல பதிக்கப்பட்ட பதிவுகள். நீங்க எதை விரும்புறீங்களோ அத நான் இருக்கிறேன்னு நிகழ்காலத்துல உணரணும். நான் பணக்காரனாவே இல்ல, நான் பணக்காரனா இருக்கிறேன், ஐ ஆம் வெல்தி, அந்த உணர்வு. சரி. அடுத்து ஆன்மீக விருத்த சேதனம், ஸ்பிரிச்சுவல் சர்க்கம்சிஷன். இது உடம்பு சம்பந்தப்பட்ட சடங்கில்ல, நம்மள வெறும் மனுஷன், லிமிட்டெட் அப்படின்னு நம்ப வைக்கிற அந்த திரை, ஃபோர்ஷேடோ ஆஃப் மேன் லிமிட்டேஷன், அதை நீக்கி நம்மளோட உண்மையான நித்தியமான கிரியேட்டர் நான் இருக்கிறேங்கிற உணர்வை அறியறது. அப்புறம் கால இடைவெளி, இன்டர்வல் ஆஃப் டைம். நீங்க ஒரு விருப்பத்தை உணர்ந்ததுக்கும் அது வெளியே வர்றதுக்கும் நடுவுல இருக்கிற டைம். இந்த டைம்ல சந்தேகம் வரலாம். காடாட் ஒரு டெக்னிக் சொல்றாரு. உங்க விருப்பம் நிறைவேறின ஒரு ஃபியூச்சர் நிகழ்வுக்கு உதாரணமா, அடுத்த வாரம் ஃப்ரெண்ட பாக்குறத மனசால போய் அங்க உங்க விருப்பம் நிறைவேறின நிலையில நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஃபீலிங் அடைஞ்சிட்டு பிரசன்ட்டுக்கு வாங்க. இது அந்த கேப்ல நம்பிக்கையை கீப் பண்ண ஹெல்ப் பண்ணும். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. மூவொரு கடவுள், ட்ரையூன் காட், இதுவும் சைக்கலாஜிக்கல் தான். தந்தை, ஃபாதர், உணர்வு நிலை, யோசிக்கிறவர், பதிக்கிறவர். தாய் பரிசுத்தாவி, மதர் ஹோலி ஸ்பிரிட், உணர்வு, ஏத்துக்கிறவர், கருத்தரிக்கிறவர். மகன், சன், வெளிப்பாடு, யதார்த்தம். இது மூணும் வெளியிருக்கிற தனி ஆட்கள் இல்ல, உங்க உணர்வு நிலையோட 3 அம்சங்கள். கடைசியா பிரார்த்தனை, பிரேயர். இது கடவுள்கிட்ட கெஞ்சுறதோ கேக்குறதோ இல்ல. காடாட்டோட பார்வையில பிரார்த்தனைங்கிறது நீங்க விரும்புற நிலைய அடைஞ்சிட்டதா உணர்றது. இது ஒரு ஆன்மீக திருமணம், மிஸ்டிக்கல் மேரேஜ் மாதிரி. நீங்க விரும்புற நிலைய மணந்து அதோட தன்மையை ஏத்துக்கிறீங்க. அந்த உணர்வுல நிலைச்சிருக்கிறது தான் உண்மையான பிரார்த்தனை. இந்த விளக்கங்கள் எல்லாம் பைபிள்ல வர்ற உருவக கதைகளை ஒரு புதுவிதமா பார்க்க வைக்குது. 12 சீடர்கள், சிங்கக்குகையில டேனியல், மீன் பிடிக்கிற கதை, ஜெரிகோ சுவர் இடிஞ்சுது, இதெல்லாம் வெறும் மாரல் ஸ்டோரிஸ் இல்லையாப்போ? கோடாட்டோட பார்வையில இது எல்லாமே உணர்வு நிலையோட செயல்பாடுகளை விளக்குற சிம்போலிக் கதைகள் தான். 12 சீடர்கள், இவங்க உங்க மனசோட 12 முக்கியமான பண்புகள் இல்லனா திறமைகள், ஃபேக்கல்டிஸ். இத நீங்க கண்ட்ரோல் பண்ணி ஒழுங்குபடுத்தி உங்க குறிக்கோளுக்காக யூஸ் பண்ணணும். உதாரணமா, சைமன் பீட்டர் கேட்டல், நம்பிக்கை; ஆண்ட்ரூ தைரியம்; ஜான் அன்பு; பிலிப் பார்த்தல்; தாமஸ் சந்தேகம் விசாரித்தல்; யூதாஸ் பற்றின்மை விடுதலை. உங்க மனசோட இந்த 12 அம்சங்களையும் உங்க விருப்பத்துக்கு சேவை செய்ய பழக்கணும். டானியல் சிங்க குகையில டானியல் சிங்கங்களை, அதாவது பிரச்சனைகளை பார்க்கல. அவரோட கவனத்தை வெளிச்சத்தை நோக்கி கடவுள் நான் இருக்கிறேன்னு உணர்வு திருப்பினாரு. பிரச்சனையில கவனம் செலுத்தாம தீர்வோட உணர்வுல நிலைச்சிருந்தா பிரச்சனைகள் சக்தி இழந்துடும் அப்படிங்கறதோட சிம்பல். சரி. மீன் பிடிக்கிறது இந்த ஆழ் மனசுல, டீப் வாட்டர்ஸ்ல இருக்கிற விருப்பங்களை, பெரிய மீன்களை தேடுறத குறிக்குது. வலைய வலது பக்கத்துல, ரைட் சைட்ல வீச சொன்னது சரியான முறையில, அதாவது போராட்டத்தால இல்ல, உணர்வு நிலையில அந்த விருப்பத்தை உணர்வதன் மூலம், ஃபீலிங் மூலமா தேடணும்னு குறிக்குது. உணர்வை நம்பி செஞ்சா பலன், அதாவது மீன்கள் கிடைக்கும். புரியுது. ஜெரிகோ சுவர்கள், தடைகளை, சுவர்களை நேரடியா எதிர்த்து போராட வேணாம். அதுக்கு பதிலா அந்த தடைகள் இல்லாத மாதிரி நீங்க ஏற்கனவே ஜெயிச்சிட்டதா மனசால உணருங்க. சைக்கலாஜிக்கலி ட்ரெட் அப்பான் த சிட்டி. ஜோஷுவா மனசால ஜெரிகோக்குள்ள 7 தடவை சுத்தி ஜெயிச்சதா உணர்ந்தாரு. அதுக்கப்புறம் எக்காலம் ஊதினதும், அதாவது வெளிப்புற செயல் செஞ்சதும் சுவர்கள் இடிஞ்சது. உள் வெற்றி வெளி வெற்றியே ஈர்க்குது. எல்லா கதைகளும் அடிப்படையில ஒண்ணுதான் சொல்லுது. உங்க உணர்வு நிலை தான் யதார்த்தம். அதை மாத்துறதுதான் உங்க உலகத்தை மாத்துறதுக்கான ஒரே வழி. ஆரமன், இது உண்மையிலேயே ரொம்ப ஆழமான ஒரு அலசல் தான். அப்போ இந்த யோர் ஃபெய்த் இஸ் யோர் ஃபார்ச்சூன் புத்தகத்தோட மொத்த சாராம்சம் இதுதான்னு சொல்லலாமா? நம்ம கிட்ட இருக்கிற அளவே இல்லாத சக்தி நம்மளோட நான் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வு தான். அதுதான் எல்லாமே.
நம்ம வெளி உலகத்தை மாத்த ட்ரை பண்றதை விட்டுட்டு நம்ம உள் உலகத்தை, நம்ம உணர்வு நிலைய, நாம எதை உண்மைன்னு நம்புறோமோ அதை மாத்தினா போதும், வெளி உலக தானா அதுக்கேத்த மாதிரி மாறிடும். மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் மைய கருத்து. உங்க உணர்வு நிலை, உங்க கற்பனை, உங்க நம்பிக்கை, அதாவது நீங்க எதை உண்மையா ஃபீல் பண்றீங்களோ அது. இதுதான் கிரியேட்டிவிட்டியோட சென்டர். உங்க ரியாலிட்டிய ஷேப் பண்ற ஒரே சக்தி. இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இது முழுசா ஏத்துக்கிட்டு வாழ்றதுங்கிறது ஒரு பெரிய பொறுப்பு இல்லையா? நிச்சயமா. இது பெரிய சக்தியை நம்ம கையில கொடுக்கற மாதிரியும் இருக்கு, அதே சமயம் பெரிய பொறுப்பையும் நம்ம மேல வைக்கிற மாதிரியும் இருக்கு. இத பிராக்டிஸ் பண்றது தான் உண்மையான ஆன்மீக பயிற்சின்னு நினைக்கிறேன். சரி, நெவில் கோடார்ட்டோட இந்த பவர்ஃபுல்லான கருத்துக்களை நம்ம இன்னைக்கு நல்ல விரிவாக பார்த்தோம். நிறைவா உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த புத்தகம் சொல்ற மாதிரி உங்க உணர்வு நிலைதான் உங்க உலகத்தோட ஒரே காரணம்னா, உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிக்கிற ஒவ்வொரு சந்தோஷத்துக்கும் ஒவ்வொரு கஷ்டத்துக்கும் முழு பொறுப்பை ஏத்துக்க நீங்க தயாரா இருக்கீங்களா? எந்த ஒரு வெளி காரணத்தையும் சொல்லாம உங்க உணர்வு நிலைதான் காரணம்னு ஏத்துக்கிற துணிவு இருக்கா? இந்த ஆழமான கேள்வியோட இன்னைக்கு விடை பெறுவோம். அடுத்த அலசல்ல சந்திப்போம்.